ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யூனிட் 4ல் எக்ஸசைஸ் 4.1ல் இருக்கிற வேர்ட் ப்ராப்ளம் சம் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட் கொஷின், அதாவது 6th இருக்கும் உங்கள் புக்கில்னா, வாட் இஸ் த டோட்டல் வெயிட் ஆஃப் 7 kg 500 g ஆஃப் கேஷ்யூ நட் அண்ட் 3 kg 350 g ஆஃப் பிஸ்தா. டோட்டல் வெயிட் கேட்டிருக்காங்க. எதுக்கு? கேஷ்யூக்கும் பிஸ்தாக்கும் உள்ள டோட்டல் வெயிட். அப்போது நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எழுத ரொம்ப ஈஸியாகிடும். வெயிட் ஆஃப் கேஷ்யூ நட் எழுதிக்கோங்க, வெயிட் ஆஃப் பிஸ்தா, டோட்டல் வெயிட் ஆட் பண்ணிக்கலாமா? டோட்டல்னாலே ஆட் தான். ஸோ 0 + 0 0, 0 + 5 5, 5 + 3 8, 7 + 3 10. அப்போ டோட்டல் வெயிட் வந்து எவ்வளவு? 10 kg 850 g. தென் அடுத்த கொஷின், விமல் ஹேட் எ sack of cotton seeds weighing 50 kg 350 g. ஹி யூஸ்ட், அதாவது விமல் கிட்ட வந்து ஒரு காட்டன் சீட்ஸ் ஒரு பேக் ஃபுல்லாக இவ்வளோ கேஜி இவ்வளோ ஜியில் இருக்குதான். ஹி யூஸ்டு 7 kg 300 g காட்டன் சீட்ஸ். அவன் யூஸ் பண்ணது இவ்வளோ யூஸ் பண்ணிட்டான். எதுக்கு? அந்த கவுக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு. என்ன? தென் ஹவு மச் காட்டன் சீட்ஸ் வில் பி ரிமைனிங் ஆஃப்டர் ஃபீடிங் ஹிஸ் கவ். அந்த கவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது எவ்வளோ சீட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வெயிட் ஆஃப் காட்டன் சீட்ஸ் எவ்வளவு? 50 kg 350 g. வெயிட் ஆஃப் காட்டன் சீட்ஸ் ஹி யூஸ்டு, அவன் யூஸ் பண்ண சீட்ஸ் எவ்வளோனா 7ம் 300ம். இங்கே வந்து 7 தான் இருக்குது. ஸோ அந்த ஒன்ஸ் டென்ஸ் கரெக்டாக பார்த்து எழுதிக்கோங்க. தென் ரிமைனிங்னாலே சப்ராக்ஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ 0 - 0 0, 5லேருந்து 0 சப்ராக்ட் பண்ணால் 5, 3 - 3 0, 0லேருந்து 7 சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ அங்கே 10 இருக்கும். 10 - 7 3. ஸோ இங்கேருந்து வாங்கியிருக்கோங்கிறனால 4. சரிங்களா? அப்போ ரிமைனிங் காட்டன் சீட்ஸ் எவ்வளவு? 43 kg 50 g. தென் நெக்ஸ்ட் கொஷின், a glass bottle can contain 25 g 125 mg of medicine. How much medicine can such bottles contain? ஒரு கிளாஸ் பாட்டிலில் இவ்வளோ மெடிசின்ஸ் இருக்குதான், இவ்வளோ கிராம் இவ்வளோ மில்லிகிராமில். இதே மாதிரி 7 பாட்டில்ஸில் எவ்வளோ இருந்திருக்கும்? அப்போ 1 பாட்டிலில் எவ்வளோ இருந்திருக்கோ அதை எழுதிக்கோங்க. 7 பாட்டில் கண்டெயின் எவ்வளவு? 25 g 125 mg இன்ட்டு 7. ஏன்னா இப்போ நம்ம ஒரு பாட்டிலோட வேல்யூங்கும் போது அது எவ்வளோ, ஒரு பாட்டிலுக்குள்ளே எவ்வளோ இருக்குது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு பாட்டிலோட வேல்யூ 7 அப்படின்னா 7 பாட்டிலோட எவ்வளோ? 7 × 7 எழுதுவோம். அதே மாதிரி தான் இங்கே ஒரு பாட்டிலுக்குள்ளே எவ்வளவு மெடிசின்ஸ் இருக்கோ அதை எழுதிட்டு 7 பாட்டிலில் இதே மாதிரி எவ்வளோ மெடிசின்ஸ் வைக்கலாம்னா இந்த கொடுத்துருக்க நம்பரையும் 7ஐயும் மல்டிபிள் பண்ணால் போதும். ஸோ மல்டிபிள் பண்ணுறது பாருங்கள், 25 125 × 7. 7 5s are 35க்கு 5 பேலன்ஸ் 3, 7 2s are 14 + 3 17க்கு 7 பேலன்ஸ் 1, 1 7 is 7, 7 + 1 8. 7 இதுக்கு நான் சைடில் எழுதலை, நீங்கள் வேணால் எழுதிக்கோங்க. 7 5s are 35க்கு 5 பேலன்ஸ் 3 இருக்கும். 7 2s are 14 + 3 17. அவ்வளோதான். ஸோ 175 g 875 mg. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், 75 kg 750 g of groundnut seeds is filled in 5 bags. சரிங்களா? ஒரு 5 பேக் ஃபுல்லாகவே இவ்வளோ கிரவுண்ட்நட் சீட்ஸ் இருக்கான். ஹவு மச் கிரவுண்ட்நட் சீட்ஸ் கேன் அ பேக் கண்டெயின்? அப்போ ஒரு பேக்கில் எவ்வளோ கிரவுண்ட்நட் சீட்ஸ் இருக்கும்? அப்போ கிரவுண்ட்நட் சீட்ஸ் இன் 5 பேக்ஸில் எவ்வளோ இருக்குன்னு எழுதிடலாமா? அப்போ 1 பேக், இந்த 1 பேக்கு ஈச் ஆ பர்சன் இந்த மாதிரி எல்லாம் வந்தாலே டிவைட் தான் பண்ண போகிறோம். ஸோ 750 kg 750 g-யை 5ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 1 5 is 5, 2 5s are 10 போயிருமோ? ஸோ அதனால் வராது. 1 5 is 5 போட்டுட்டு 7 - 5 2. தென் நெக்ஸ்ட் நம்பர் என்னது? 5 எடுத்துக்கோங்க. 5 5s are 25. இதை சப்ராக்ட் பண்ணால் 0. தென் நெக்ஸ்ட் நம்பர் எடுங்க 7. 1 5 is 5 மைனஸ் பண்ணோம் 2. தென் நெக்ஸ்ட் நம்பர் 5. 5 5s are 25. 25 - 25 0. ஸோ இந்த பேலன்ஸ் 0 மேலே போயிடும். அப்போ நமக்கு ஆன்சர் என்னது? groundnut seeds contain in 1 bagனா 15 kg 150 g. ஸோ இது வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்குது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு யூனிட் வந்து அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.